சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கா. என்கிட்ட முடிவு பண்ணலாம். இவங்க சொல்லலைனா நல்லதே தெரியல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 4வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா சாட்டர்டே தான் 4 ப்ரோமோ விடுவாங்க. சண்டே அதிகபட்சம் 4 ப்ரோமோலாம் விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு 4 ப்ரோமோ விட்டுருக்காங்க. இந்த 4வது ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் கிட்ட போய் சேரும். அதனால லைக் போடாம இருக்கவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது ப்ரோமோவோட தொடர்ச்சியா தான் இந்த 4வது ப்ரோமோ இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதிரை இஷ்யூவை நீங்க மூடி மறைச்சிட்டீங்க எஃப்ஜே அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்ணி கேள்வி கேட்டாரு. இவனை திருன்னு முடிச்சிட்டு இருந்தான். இவன் ரொம்ப சாமர்த்தியமா நம்ம அந்த கேஸை இழுத்து மூடிட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சான். பார்த்தா சாட்டர்டே சண்டேவான இந்த சண்டேலயே விஜய் சேதுபதி கேட்டுட்டாரு. அதனால இவனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கு போல. அதாவது விஜய் சேதுபதி பிரேக்குக்காக போவார் பார்த்தீங்களா, அந்த சமயம் இவன் வந்து ஆதிரை கிட்ட அது ரிலேட்டடா பேசுறான். ஆதிரைக்காக அரோரா தானே ஆஜரானாங்க, அரோராவும் அது சார்ந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கு போல. அரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ தானே சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவன் பதிலுக்கு வந்து அரோரா இப்படி பண்ணிட்டு இருக்கா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்ப திரும்பி வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி அந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கோவப்படுறான் போல. அதே மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கோவப்படுறான் போல. இந்த ஆர்குமெண்ட் இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே விஜய் சேதுபதி கனெக்ட் ஆயிட்டாரு. எப்பவுமே இப்பலாம் விஜய் சேதுபதி வந்து அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும் போதே நேரடியா வந்துடுறாருங்க. எப்பவுமே அவங்க உட்காந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவாரு. இப்பலாம் அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும் போதே வந்துடுறாரு. இதில் இன்னொன்று ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது வியானா வெளியே போகிற நிலமை வரும்போது உள்ள இருக்க அரோராக்கும் எஃப்ஜேக்கும் ஆதிரை ரிலேட்டடான இஷ்யூவில் சண்டை வந்ததுன்ற மாதிரி சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, ட்விட்டரில் நிறைய பேர் அது சார்ந்து பேசிக்கிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோமோவை அப்படி தானே விட்டுருக்காங்க. ஸோ அரோரா வந்து ஆதிரை இஷ்யூவில் தேவையில்லாமல் வரா, என் பேரை கெடுக்கிறதுக்காக சில விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி எஃப்ஜே இந்த இடத்துல சண்டை போடுறான். இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே விஜய் சேதுபதி வந்துட்டாரு. என்ன பிரச்சனை அரோரா அப்படின்ற மாதிரி அரோராவை பார்த்து கேட்கிறாரு. அரோரா அப்படியே அப்பாவி மாதிரி முகத்தை வச்சிருக்காங்க. ஆனா அரோரா அவ்வளோ அப்பாவிலாம் கிடையாது. அரோரா இப்ப ரொம்ப கிளவரா கேம் ஆடிட்டு இருக்காங்க. முன்னாடி இந்த இது வந்து கேமே ஆடல, மிச்சர் தான் தின்னுதுன்ற மாதிரி நம்மளே பல வாட்டி சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப ரொம்ப கிளவரா கேம் ஆடிட்டு இருக்காங்க. கமருதீனை எப்படிலாம் காலி பண்ணுமோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து நாசுக்கா பண்ணி கமருதீனோட ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கிளவரா ப்ளே பண்றாங்க. சரியா, இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து என்னம்மா அரோரா உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி முதல்ல அவங்க கிட்ட கேட்டுறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே கிட்ட பேசுறாரு. அவங்க என்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னெல்லாம் முடிவு பண்றதுக்கு நீ யாரு, நீ எதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கறாரு. ஏன்னா வந்து ஏன் வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட அதை சொன்ன அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்கான் போல. அதனால தான் விஜய் சேதுபதி இவனை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி போற போக்கில் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அது என்னன்னா வந்து அவங்க உங்களோட நல்லதுக்காக தான் இதை சொன்னாங்க. இது மட்டும் இப்ப வெளியே வராம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் கெட்ட பேர் தான் ஆயிருக்கும். அரோரா வந்து உங்களை எதிர்க்கல, ஆதிரைக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அரோரா சொல்றது உங்களுக்குமே சப்போர்ட்டிவா தான் இருக்கு. ஆதிரைக்கு மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணல, எஃப்ஜே வான உங்களுக்கும் தான் சப்போர்ட் பண்றாங்க. அது உங்களுக்கு புரியல எஃப்ஜே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க எஃப்ஜே சைடுல ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். எஃப்ஜே பண்ணது தப்பு தான். அதை நான் வந்து என்னைக்குமே வந்து அந்த தப்புக்கெல்லாம் முட்டு கொடுக்க மாட்டேன். எஃப்ஜேக்கெல்லாம் சிலர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த பொறுக்கிக்கு நான் எந்த காலத்திலையும் ஃபயர் விட மாட்டேன். இவன் பண்ணது தப்பு தான். ஆனா இவன் பக்கத்துல இருந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இவன் தப்பு பண்ணிட்டோம், ஆனா அந்த தப்பை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம எப்படியாவது மூடி மறைச்சிடலான்றது தான் இவனோட முயற்சி. அரோரா கிட்ட இவன் நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டான் அன்னைக்கு. என்னன்னா, அரோரா நீ எனக்காக, அதாவது ஆதிரைக்கு நியாயம் வாங்கி தரதுக்காக இவ்வளோ பேசுறல்ல, ஒன்றும் இல்லை, இப்போ துஷார் மேட்ரை எடுத்து ஒரு கேஸ் மாதிரி கொண்டு வந்தா நீ அதை சாதாரணமாக எடுத்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டான். டக்குன்னு அரோராவால் எதுவுமே பேச முடியல. நான் இப்பயும் இதுதான் சொல்றேன், துஷார் விஷயத்தை கொண்டு வந்தா அரோராவோட பேரை எவ்வளோ நாரடிக்கலாம். அரோரா வந்து துஷார் பேரை எடுத்தா எப்படி பண்றாங்க, எதுக்காக என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக அவன் பேரை கொண்டு வரீங்கன்னு கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் எஃப்ஜேக்கு இருக்கும். எஃப்ஜே பண்ணதும் சரி, ஆதிரை பண்ணதும் சரி, காஜித்தனம் கேவலமான விஷயம் தான். ஆனா அதை எடுத்து பேச பேச அவன் அசிங்கமாகுதுன்னு ஃபீல் பண்றான். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அதை மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அரோரா இங்க தான் ஒரு சாமர்த்தியமான ப்ளே பண்றாங்க. அது என்னன்னா, இதுதான் நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம். எஃப்ஜேக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு அட்வைஸ் பண்ற மாதிரி திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இவன் திட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் சேதுபதி ஆனா என்ன சொல்றாரு, அரோராக்கு இப்போ பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. இவர் தான் அரோராவை போட்டு பொலன்னு பொழந்தாரு, இப்போ பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. அரோராவும் சாதாரண ஆள் இல்லைங்க. இதை யூஸ் பண்ணி எஃப்ஜேவை அட்டாக் பண்ணலான்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.